வணக்கம். என்னுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி. இந்த பதிவை குழந்தைங்க பாருங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் கவனிங்க, தள்ளி விட்டுறாதீங்க. ஐயா, நம்ம அனைவரும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க படிக்கணும், ஒரு நல்லா படிச்சு நல்ல நிலைமையில வரணும் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாருங்க, அங்க என்ன பண்றார்கள் அதை கவனிக்காம நம்ம விடுறதுனால, பழக்க வழக்கத்தினால பசங்க கூட சேர்ந்து நிறைய சிறிய பசங்க கஞ்சா, ஆன்சு, மாவா இது போல போதைப் பொருட்கள்ல அடிமையாயிடுறாங்க. இதை கூர்ந்து பெற்றோர்கள் யாரும் அவங்க ஸ்கூல்ல சேர்த்தாலும் வாரத்துல ஒரு வாட்டி ஸ்கூல்ல போயிட்டு பார்த்து அவங்க ஹெட் மாஸ்டரையோ இல்ல டீச்சரையோ எப்படி இருக்கான், நல்லா படிக்கிறானா, என்ன பண்றான், கூட யாருக்குன்னா சேர்றானா என்ன பாருங்க. நம்ம பசங்க வீட்டுல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இட்டுன்னு வரானுங்க. இட்டுன்னு வந்தோடனே அப்பா வணக்கம்பா எப்படி பாருங்கன்னு சொல்றானுங்க, அன்பா பேசுறாங்க, அழகா பேசுறாங்க. ஆனா ஸ்கூல்ல அவங்களுடைய வார்த்தைகள், சண்டைகள், பிரச்சனைகள் இது யாரும் கவனிக்கிறதே இல்லை. இதை கூர்ந்து பெற்றவர்கள் பிள்ளைங்களை நல்ல வழியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவர்கள் வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கலாலும் பரவாயில்ல, கெட்டு போகாம இருக்கிறார்களா, கூடாம இருக்காங்களா, பஸ்ல பாரு, இந்த லைன்ல நீங்க பாருங்க, அந்த பஸ்ல தொங்கிக்கின்னு வராருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விபத்தா நடக்குது. அதனால தயவு கூர்ந்து இதை நான் யாரும் தவறான எண்ணத்துல சொல்லல, பிள்ளைங்க கெட்டக்கூடாதுன்னு சொல்றேன். அப்பா அம்மா கண்டிப்பா அவங்களுடைய நடவடிக்கை கவனிக்கணும், அவங்கள செக் பண்ணணும். பிள்ளைங்க நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியரா, போலீஸா, டாக்டரா, கலெக்டரா இது போல வரணும் நம்ம ஆசைப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். பீஸ் கட்ட யாராட்டையும் கேட்கிறோம். அதனால இதை கூர்ந்து குழந்தைங்களை கவனிங்க. டீச்சர்களும் நம்ம குழந்தைங்களை நல்லபடியா கவனிக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.